பழக்கத்தை புதுசா உருவாக்குறதோ இல்ல பழக்கத்தை உடைக்கிறதோ ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. நீங்க ஒரு செயலை எப்பயுமே தள்ளி போட்டே இருப்பீங்கன்னா அது ஒரு பழக்கம். எங்கேயுமே நீங்க பேசாம அமைதியா இருப்பீங்கன்னா அது ஒரு பழக்கம். செயல்படுத்துறதுக்கு முன்னால் ரொம்ப தயங்குவீங்கன்னா அது ஒரு பழக்கம். எங்க போனாலும் பயமா இருக்குன்னா அது ஒரு பழக்கம். யாருக்கிட்டையும் பேச ஆரம்பிக்க மாட்டீங்கன்னா அது ஒரு பழக்கம். ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல பின் வாங்கிடுறேன் அதுவும் பழக்கம். பட் இந்த பழக்கங்கள் நமக்கு உண்மையா ஹெல்ப்ஃபுல்லா இல்லை. நம்ம கரியர்ல க்ரோவா ஹெல்ப் பண்ண மாட்டுது. அது நம்மள ஒரே இடத்துல அப்படியே ஒரு தேங்கின குட்டை மாதிரி வச்சிருக்கு. நம்ம லைஃப்ல ஜெயிக்கணும்னா அடுத்த கட்டம் போகணும்னா அதை மாத்துறது ரொம்ப முக்கியம். பட் அதை மாற்ற முடியலையே ஏன்னு பார்க்கலாமா? உங்களுடைய பிரெயினை பொறுத்த வரைக்கும் உங்க சக்சஸை விட அதுக்கு உங்களுடைய சேஃப்டி, கம்ஃபோர்ட், ரொம்ப ஃபெமிலியரான விஷயங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ட். உங்க எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணும். ஏன்னா ஒரு பழைய பேட்டர்னை அப்படியே மெயின்டைன் பண்றதை விட ஒரு புது பேட்டர்னை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். ஒரு பழைய பேட்டர்னை உடைச்சி ஒரு புது பேட்டர்னை உருவாக்கி அதுல நியூரான் பேட்டர்ன்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணி அதுல எவ்வளவு எனர்ஜி ஸ்பெண்ட் ஆக போகுது. அப்ப பிரெயின் பாக்குது இவ்வளவு எனர்ஜி நம்ம ஸ்பெண்ட் பண்றதை விட ஏன் நம்ம அதிலேயே இருந்துட்டா என்னன்னு அது ரொம்ப கம்ஃபர்டான டிசிஷன் எடுத்துருது. பட் அதில் தெரியாம நம்மளும் அதே இடத்துல இருந்துடுறோம். நீங்க பழக்கங்களை மாத்தணும்னா யூ நீட் willpower, environment, mentorship, right direction.